குரு வாழ்க, குருவே துணை. இப்பதினை பார்த்து கொண்டு இருக்கும் துலாம் ராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கண்ணமலம் சேட்டு ஜோதிடரின் பணிவான வணக்கம். நாம் இப்பதில் காண இருப்பது 18/5/2025 அன்று நடைபெற இருக்கும் ராகு கேது பெயர்ச்சி. அதாவது 18 மாதங்கள் அவர்கள் ஒரே இடத்தில் அமரப்போகிறார்கள். மீன ராசி இருந்த ராகு பகவான் கும்பராசிக்கு வருகிறார். கன்னி ராசி இருந்த கேது பகவான் சிம்ம ராசிக்கு வருகிறார். அதாவது துலாம் ராசி உங்கள் ராசிக்கு 11லும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகுவும் அமரப்போகிறார்கள். இதனுடைய பலாபலன்கள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, கல்யாணம் ஆகுமா, வேலை கிடைக்குமா, அதாவது வீடு கட்டுவோமா, சட்ட சிக்கலிருந்து வெளிப்பட்டு வருவோமா, பதவி உயர கிடைக்குமா, கடன் தொழிலிருந்து விடுபடுமா, மனசு ஒரு நிம்மதி கிடைக்குமா, பொருளாதாரத்தில் முன்னேறுமா, இப்படி பலவிதமான கேள்வி எல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி என்ன சொல்லுகிறது, வாருங்கள் பார்ப்போம். இந்த உங்கள் துலாம் ராசி நண்பர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் ராகு, அதாவது 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திரபாகம் தரக்கூடிய இடத்தில் அமர்ந்திருப்பது, திருகோணத்தில் அமைந்திருப்பது ஒரு சாதகமே என்று சொல்லலாம். எப்படி என்றால், இவ்வளோ நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் அபார்ஷன் ஆகிட்டு இருந்தது, குழந்தை நிற்கல, குழந்தை பாக்கியம் இல்லை, இப்படி போகாத கோயில் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, யார் என்னென்ன சொல்கிறாங்களோ அது அத்தையும் செஞ்சு பார்த்துட்டோம். ஊரில் கேட்குறவங்களுக்கு கேள்விக்கு பதில் சொல்ல முடியல, என்ன ஒரு விசேஷம் இல்லையா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. இப்படிலாம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கும் புத்திரபாக்கிலாம் நிற்கும் துலாம் ராசி அன்பர்கள், இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கென்றே வருகிறது, சாதகமாக இருக்கிறது. உங்களுக்கு புத்திரபாகத்தை கண்டிப்பாக தரப்போகிறார். அதே மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்தில் 5ஆம் பாகம் அதிபதியும் நல்ல முறையில் குரு பார்வையில் இருந்தால் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. ஆகவே வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் அப்பா அம்மாவாகும் யோகம் உண்டு. உங்கள் வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் தாத்தா பாட்டி ஆக யோகம் உண்டு. ஆகவே புத்திர பாக்கியம் இந்த ராகு பயிற்சிக்கு தருகிறது. அது மட்டுமல்ல, பிள்ளைகள் நீங்கள் பிரிந்து இருக்கிறீர்களா, பிள்ளைகளும் நீங்களும் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கீங்களா, பிள்ளைகளுக்கு உங்களுக்கு ஒரு அந்நிய உறவு இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா, உங்களுக்கு எல்லாமே இதெல்லாம் ஒரு சாதகமாகவும் உங்களுக்கு நீங்களும் பிள்ளைகளும் நல்லா பேசவும் ஒன்று சேரவும் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. பிள்ளைகளால் உங்களுக்கு ஆதாயமே. சோறு போடாமல் இந்த பிள்ளைகள் கூட இன்னும் வருங்காலங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக சோறு போடுவார்கள். அம்மா அப்பாவை அனுசரித்து செல்வார்கள். ஆகவே நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். பிள்ளைகள் உங்கள் சொல்லை கேட்பார்கள். உங்கள் பிள்ளைகள் திருமணம் ஆகலை என்று வருத்தப்படுவார்களா, கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அதாவது அந்த தோஷம், ராகு தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது, காலசார தோஷம் இருக்குது, அப்படி இது எத்தனையோ தோஷம், பல விதமான தோஷம் இருக்குது. சொல்லியே தள்ளின்னு போகுது. உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கு கல்யாணமா, இந்த ராகு கேது கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் பையனுக்கு திருமணம் நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்தது பொண்ணு அமையும். நீங்கள் ஏற்கனவே கேட்ட பொண்ணு மட்டும் கேட்டுக்கலாம் அப்படின்னு வரலாம். ஆகவே உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் பையனுக்கு திருமணம் நடக்கும். அதே போல் மிதனராசி பெண்கள், கண்டிப்பாக உங்கள் பெண்களுக்கும் திருமணம் நடக்கும், கைகூடும். நீங்கள் யாராவது விரும்பினாலும் அது கைகூடும். சப்போஸ் கைகூடவில்லை என்றாலும் பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். கனவு போல் நினைத்துவிட்டு அடுத்து உங்கள் வேலையை கவனிங்கள். பெண்கள் நீங்கள் எதிர்பார்த்த அரசு வேலை மாப்பிள்ளையோ, இல்லை ஒரு ஐடி மாப்பிள்ளையோ, இல்லை ப்ரைவேட் கம்பெனி மாப்பிள்ளையோ, இல்லை முறை மாப்பிள்ளையோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆண்டு அமையும். 2020ஆம் ஆண்டு உங்களுக்கு திருமணம் பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. வீட்டில் சுபகாரியம் நடக்கும், புத்திர பாக்கியம் உண்டு, புது வரவு உண்டு. நீங்கள் இந்த ஆண்டில் வீடு கட்டுவீங்க. வாடகை வீட்டில் இருக்க நீங்கள் ஒரு புதுசாக இடம் வாங்கி வீடு கட்டி புது வீட்டுக்கு கொடுத்துன்னு போவீங்க. அந்த யோகம் அமோகமாக இருக்குது. உள்ள நீண்ட நாள் கனவு
இல்லம் நிஜமாக நிறைவேறப் போகுது. அதனால் உங்களுடைய குலதெய்வ ஆசீர்வாதத்தால் எல்லாம் நல்லா நடக்கும். வேலை தேடிக்கொண்டு இருக்கும் துலாம் ராசி அன்பர்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை கிடைக்கும். பயிற்சி நல்லபடியாக பரீட்சை எழுதுவீர்கள், பாஸ் மார்க் வாங்குவீங்க. இதனால் அரை மார்க் 1 மார்க் விட்டு நீங்கள் இந்த மாதிரி தட்டி தூக்க போகிறீங்க. வேலை கண்டிப்பாக உங்களுக்கு தான். வேலை போய் ஜாயின் பண்ண போகிறீங்க. இந்த பொண்ணு வேலைக்கு போவோமா, அந்த பையன் வேலைக்கு போவான்னு ஊருக்குள்ளே பேசிக்கிட்டு இருந்தவங்களாம் ஆச்சரியப்படும் அளவுக்கு நீங்கள் போய் நல்ல ஒரு பதவியில் அமரப் போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரப் போகிறது, வாழ்க்கை மாறப்போகிறது. அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்திலும் 10ஆம் அதிபதி 10ஆம் பாவக தசை நன்றாக இருக்குமானால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த திருமண வாய்க்கும் அதாவது அரசு வேலை கிடைக்கும். அரசியலில் இருப்பவர்களுக்கும் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும். புதிய பதவி உயர்வு கிடைக்கும். புதிய பொறுப்புகள் கிடைக்கும். ஒரு தலைவர் ஆகலாம், கவுன்சிலர் ஆகலாம், ஒரு எம்எல்ஏ ஆகலாம், ஒரு பெரிய பதவியில் செல்ல வாய்ப்பு இருக்கிறது. அரசியலில் ஒரு பெரிய உங்கள் வாழ்க்கை தரம் மாறப்போகிறது. கட்சியில் மேலிடத்திலும் உங்கள் நல்ல சாதகமாக இருப்பார்கள். துலாம் அன்புகளை நினைத்த காரியங்கள்லாம் இவரால் தடைப்பட்டிருந்த தடைகள் அனைத்தும் படிப்படியாக விலகி இனிமேல் உங்களுக்கு எல்லாமே வெற்றி தான். வெற்றி பாதை நோக்கி தான் சொல்ல போகிறீங்க. ஒரு பொற்காலம் என்றே சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கை தரம் உயரப் போகிறது. ஆகவே நீங்கள் துலாம் அன்பர்கள் நீங்கள் எதிர்பார்த்த மன கஷ்டத்திலிருந்து விடுபட்டு, மனக்குழப்பத்திலிருந்து விடுபட்டு, வாழ்க்கையில் பொருளாதாரத்திலிருந்து விடுபட்டு, எவ்வளோ வந்தாலும் பத்தலை காசு எங்கே தான் போகுதுன்னு தெரில, வர காசெல்லாம் எங்கே போகுதுன்னு தெரில, ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு இருக்கீங்களா? உங்களுடைய வீண் செலவு குறையுங்க. தானாக இனிமேல் கையில் காசு நிற்கும். கடன் தொல்லை இருந்து விடுபடுவீங்க. கடன் வாங்கி ஓய்ஞ்சு போன நீங்கள் இனிமேல் கடன் வாங்காதீங்க. கடன் கொடுக்குற வழியை பாருங்கள். கண்டிப்பாக இனிமேல் உங்களுக்கு கடனிலிருந்து விடுபட்டு இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். எதிரி தொழிலிருந்து விடுபடுவீங்க. தொழில் செய்பவர்கள் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும். நஷ்டம் என்கிட்ட இந்த தொழிலெல்லாம் இனிமேல் லாபத்தில் எங்கே போகுது. புதிய தொழில் தொடங்கலாம், பார்ட்னர்ஷிப் தொடங்கலாம், தப்பு இல்லை. தொழிலை விரிவுபடுத்தலாம், தப்பு இல்லை. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை. கண்ணும் கருத்துமாக உழைப்பை போடுங்க. மூளையை நல்லா புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்க. உங்களுடைய தொழிலிலிருந்து பெரிய ஒரு மாற்றம், முன்னேற்றம், லாபம் உங்களை தேடி வந்து அணுகும். வெளிநாட்டிலிருந்து உங்களை தொழிலை டெவலப் பண்ணலாம், வெளிமாநிலத்திலும் டெவலப் பண்ணலாம். அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும், சாதகமாக அமையும். ராக்கேது பயிற்சி என்பது உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை தான் தருவார். பாதகம் என்பது அவ்வளோ தரமாட்டார். அதனால் எடுத்த காரியம் வெற்றி பெறும். புத்து வழிபாடு பண்ணுங்கள். அருகாமையில் இருக்கும் புத்து சென்று வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய பணம் லாபம் பல மடங்கு உயர்ந்து கொண்டே செல்லும். உங்களுடைய அதாவது உங்களுடைய குடும்பத்தில் இருந்த கணவன் மனைவி பிரச்சனை, ஒருத்தர் பேசலை கொள்ளலை, இந்த பிரச்சனைலாம் விலகி படிப்படியாக உங்களுக்குள்ளே ஒரு அந்நியன் உறவு மேம்படும். உங்களுக்குள்ளே இந்த ஒற்றுமை மேம்படும். கசப்புத்தன்மை நீங்கும். ஒருத்தர் விட்டு கொடுத்து போவாங்க. மனைவி ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுங்க. கணவன் ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுங்க. அன்பை பரிமாறுங்கள். உங்களுடைய குடும்பத்திலேருந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படும். விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போக போக உங்கள் வாழ்க்கையில் கெட்டு போக மாட்டீர்கள். அதனால் ஈகோ பிரச்சனை உங்களுக்குள்ளே அந்த ஈகோவை விலகிடுங்க. கணவன் மனைவிக்குள்ள ஈகோ விலகினாலே போதும். நண்பர்களாலும் ஒரு ஆதாயம் இருக்கிறது. நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய நீங்கள் பெண்களுக்கு எதிர்பார்த்த அளவு தாய் வீடு சைடுலேருந்து உறவு கிடைக்கும். தாய் வீடு சைடு வர வேண்டிய பண வரவு, பொருளாதார வரவு கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு சிறு சேமிப்பு போட்டு வைங்க. உங்களை அவசர தேவைக்கு உதவும். போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ ஒரு பேங்க்லேயோ சிறு சேமிப்புன்னு ஒன்று உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை சேர்த்து கொண்டு போட்டு வைங்க. சீட்டு கட்டி ஏமாந்துடாதீங்க. நிறைய இடத்துல சீட்டு கட்டுவீங்க. தீபாவளி சீட்டு, அந்த சீட்டு, இந்த சீட்டு, எந்த சீட்டுக்கும் கட்டினாக்கா உங்களுக்கு கேரண்டி கிடையாது, உத்தரவாதம் கிடையாது. அப்புறம் சிறு சேமித்து யாரோ ஒருத்தன் தின்னுட்டு போக போகிறான். அதனால் கூடுமான வரையில் அந்த வெளியில் சேர்ப்பதை, ப்ரைவேட்டாக சேர்ப்பதை நிறுத்திவிட்டு அரசாங்கம் மூலியம் பேங்க்கு, போஸ்ட் ஆஃபீஸ் சேர்த்து வைங்க. என்றைக்கு உங்களுக்கு பாதுகாப்பு, அவசரத்துக்கு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வாழ்க்கையில் தரம் உயரும். உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரையில் எவ்வளவோ கஷ்டத்தை பார்த்துட்டீங்க. கஷ்டம் நஷ்டம்லாம் பார்த்துட்டீங்க. இனிமேல் படிப்படியாக விலக போய் வயசானவங்களுக்கு கண்டிப்பாக வரும் காலம் ஒரு சிறப்பாக இருக்கும். வயதானவர்களுக்கும் உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. ஹாஸ்பிட்டல் யாராவது உடம்பு சரியில்லாமல் இருந்தவங்களும் நல்லாகி வீட்டுக்கு வந்துடுவீங்க. அதனால் ஆரோக்கியத்திலேருந்து மேம்படும். ஆக உங்களுடைய
துலாம் ராசி அன்பர்கள் கூடுமானவர்கள் நரசிம்மர் வழிபாடு அல்லது பெருமாள் வழிபாடு செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.